ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கொத்து பரோட்டா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 5 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா நைஸாக சாப் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயம் நைஸாக சாப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக 3 இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கணும். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக எடுத்துக்கணும். இப்போ ட்ரை பவுடர் என்னென்னு பார்த்துக்கலாம். இது கறி மசால் தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். சிக்கன் நல்லா வெறும் உப்பு போட்டு வேக வச்சுட்டு போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம உதுத்து வச்சுக்கணும். முட்டை 5 எடுத்துருக்கிறேன். சிக்கன் குருமா நம்ம ஒரு 1/2 கப் சிக்கன் குருமா எடுத்து வச்சுக்கணும். சிக்கன் குருமா ஊற்றும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொத்து பரோட்டாவுக்கு. பரோட்டா நான் 8 எடுத்திருக்கேன். 8 எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப சின்ன பீஸால் நம்ம பரோட்டா கொத்து பரோட்டா செய்யும் போது நம்ம கொத்துனா சின்ன சின்ன பீஸாக ஆகிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் போதும். அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சு அதில் நான் தேங்காய் எண்ணெய் தான் இன்றைக்கி ஊற்றிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போடும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சோம்பு பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 8 பரோட்டா எடுத்துருக்கேன். அதனால் மீடியம் சைஸ் 5 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு அரைவாசி நல்லா ஃப்ரை ஆகணும். அரைவாசி ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப ஃப்ரை ஆகிட்டா கொத்து பரோட்டாக்கு நல்லா இருக்காது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கன்லாம் போட்டு செய்கிறதுனால நல்ல ரெஸ்டாரண்ட் மாதிரியே இருக்கும். பாருங்கள், இந்தளவு ஃப்ரை ஆனால் போதும். கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சின்ன தக்காளியில் 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த 8 பரோட்டாவுக்கு 3 தக்காளி போதும். நம்ம அதிகமாக தக்காளி சேர்த்துட்டோம்னா கொத்து பரோட்டா ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அளவாக தக்காளி சேர்த்தா போதும். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்த கரண்டிலே தக்காளியை இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிட்டோணும். பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவு வணங்கினா போதும் தக்காளி. இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டால் தான் வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா சேரும். நம்ம இந்த மாதிரி கரண்டி கொத்து பரோட்டா கொத்துறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகுத்தூளும் போடுறோம், அதனால் மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், கறி மசால் தூள் இதுக்கு சேர்க்கும் போது ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கறி மசால் தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்கணும். அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம சிக்கனையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1/4 கிலோ எடுத்து நம்ம உப்பு தண்ணி மட்டும் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனையும் நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம கொத்தி விட்டோம்னா சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
நம்ம இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுக்கும்போது நம்ம புரோட்டாலாம் போட்டு இந்த மாதிரி கொத்தும் போது வந்து ஈஸியாக இருக்கும். இது ஒரு 5 minutes வந்து நம்ம மூடி வச்சுட்டு அப்படியே வணங்கட்டும். அப்போ தான் அந்த சிக்கன் கூட வந்து அந்த மசாலாலாம் சேரும். இதை ஒரு லிட் போட்டு மூடி இது ஒரு 5 minutes வந்து அப்படியே வணங்கட்டும். 5 minutes அப்படியே வணங்கட்டும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு நல்லா மசாலாலாம் சிக்கன் கூட பிடிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து ஒரு ஓரமாக அப்படி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சிக்கன் கூட வந்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். மிக்ஸ் ஆகி அடுப்பை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. நம்ம ஓரளவு வந்து கொலன்னு இருக்கும் போதே நம்ம புரோட்டாவை சேர்த்துடணும். அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் வந்து புரோட்டா வந்து முட்டை இந்த பேஸ்ட் எல்லாம் வந்து எல்லா பக்கமும் புரோட்டாவில் படும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து புரோட்டாவை சேர்த்துடணும். பாருங்கள், இந்த அளவு பீஸ் தான் வந்து புரோட்டாவை கட் பண்ணிக்கணும். ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணோம்னா நம்ம கொத்தும் போது அது ரொம்ப சின்னதாயிரும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து சிக்கன் குருமா சேர்த்துக்கலாம். சிக்கன் குருமா இல்லைன்னா 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணியில் கரைச்சி நம்ம ஊற்றினோம்னா அந்த பசவாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா அதுவும் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து எல்லா புரோட்டாவில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், மசாலா புரோட்டாவில் நல்லா கோட் ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனோடனே நம்ம இந்த கரண்டியை வச்சு இந்த புரோட்டாவை வந்து கொத்திக்கலாம். கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெப்பர் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்தும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கொத்து புரோட்டாக்கு. இப்போ கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொத்தி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி செய்யும் போது புரோட்டா வந்து கொத்து புரோட்டா ரொம்ப ட்ரையாக இருக்காது, நல்ல ஜூஸியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கரண்டி எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கணும். கொத்தி விட்டால் நல்லா பொடி நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே கொத்து புரோட்டா கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இப்படி நல்லா எல்லா பக்கமும் நல்லா கொத்தி விட்டுக்கணும். இது அப்படியே ஒரு நல்லா சூடானோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூடாயிருச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லைட்டாக ஒரு கொத்திக்கலாம். இந்த மாதிரி கொத்தும் போது நல்ல சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும். பாருங்கள், நல்ல சின்ன சின்ன பீஸாக வந்துருச்சு. கொத்தமல்லி தலை சேர்த்து இதை இறக்கிக்கலாம். கொத்து புரோட்டா கூட வந்து நம்ம ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடும் போது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கொத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் RIDHAA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.